ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. இந்த சோலார் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் மார்க்கெட் போகலான்னு கிளம்பணும். அங்கே போனீங்கன்னா என்ன கூட்டமாக இருக்குது, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா, இந்த அமாவாசை கிருத்திகெல்லாம் இதுக்கு முந்தின வாரம் வந்துச்சா, அதனால் இவ்வளோ கூட்டமாக இருக்கான். இப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக மக்கள் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி மீன் வேட்டையாடிடலாம் அப்படின்னு போல். அது இல்லாமல் மீன்பிடி தடைக்காலம் வேறு முடிஞ்சிருக்கு போல். அதனால தான் இவ்வளோ கூட்டம். வண்டி பார்க்கிங்கே நமக்கு இடம் கிடைக்கல. பேக் சைடில் போய் விட்டோம். ஒரு பேக் சைடில் போனால் இந்த நாட்டு மீன் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு மீனை வாங்கிட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம். மார்க்கெட்டுக்குள்ளேயே போகல, ஏன்னா அவ்வளோ கூட்டம். இன்னும் வாங்கிட்டு லேட் ஆகும்ன்ட்டு ஒரு கெண்டை மீனை மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். மீன் கூட வாங்கிடலாம், இந்த வெட்டுறவங்களுக்கு தான் ஒரே கிராக்கி. கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்டே இருந்தது இந்த மீன். பெரிய சைஸ் கெண்டையில் இந்த ஒய் ஷேப்பில் முள் இருக்கும். சின்னதுலேயுமே கொச்ச கொச்சான்னு இருந்த மாதிரி இருக்கும். பெருசாக வாங்கினீங்கன்னா அந்த முள் ஈஸியாக இருக்கும். நடுப்பகுதியில் அமுத்தி எடுத்தாலே நமக்கு தெரியும், முள் வந்துடும். எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் எப்பயுமே வெளியே போனால் எங்கள் வீட்டில் அவங்க காஃபியோ டீயோ வாங்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்தாச்சு. வர வழியில் இந்த காய்கறி, கீரை, நாவல் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாவல் பழம் நல்லா ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன் இது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அரிசி வாங்கலான்னு போனோமா, அங்கே பார்த்தா இந்த அரிசி எல்லாம் அழகாக எழுதி வச்சுருந்தாங்க, அண்டர்லைன் பண்ணி. பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது. ஆனால் விலை தாங்க அதிகமாக இருக்குது. இட்லி அரிசியே கிட்டத்தட்ட 48 ரூபா. அப்புறம் சாப்பாடு அரிசியெல்லாம் 60, 70, 80 இந்த ரேட்டில் தான் போகுது. எல்லாமே விலைவாசி ஏறிட்டே போகுது. சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குது. அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எதையோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இந்த நாவல் பழத்தை நல்லா கழுவிட்டு உப்பு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு குலுக்கி வச்சிட்டோன்னா பசங்க போக வர ஒன்று நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசன் நிறைய கிடைக்கிது. அப்புறம் மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கழுவிட்டு இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு நார்மலாக பொரிக்கிற மாதிரி தான். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அப்படியே கம்மன்னு வாசனை அப்படி இருக்கும். பொரிக்கும் போதே எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது மீன். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு முள் நிறைய இருக்குலாம் சொல்ல முடியாது. அப்புறம் மாங்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா குலைவாக ஒரு சாம்பாரை வச்சுட்டு சூடான சாதம், மீன் அப்படி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே ஜம்முன்னு உள்ளே போயிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரு கறியோ மீனோ எடுத்து சாப்பிட்டா தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு நல்லா ஜாலியாக போகும். நல்லா வழக்கம் போல தாங்க, நல்லா சமைச்சோம், சாப்பிட்டோம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போக வேண்டியதான். இப்படி தான் போச்சு. 2 நேரம் இன்றைக்கி வெளியே போயிட்டு ஜூஸ் குடித்தோமா. என் பசங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு, அடி பாவி என்னை விட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் எனக்கு வாங்கிட்டா அப்படின்ட்டு ஒரே அமக்கலம். உங்கள் பசங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள விட்டுட்டு குடிக்கும்போது அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் நீ மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டா எனக்கும் வாங்கி கொடு அப்படின்னு சின்னதாக ஒரு சண்டை, செல்லமாக ஒரு சண்டை வரும் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.